வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா கட்டுப்பாடுகளின் கோட்பாடு. நம்ம வேலையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் சூப்பரா மேம்படுத்த இது ஒரு அருமையான வழிமுறை. வாங்க இத பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஆபீஸ்ல எல்லாரும் பயங்கர பிஸியா வேலை செய்றாங்க. ஆனா மாச கடைசியில பார்த்தா எதிர்பார்த்த அளவுக்கு வேலையே முடிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும் இல்லையா? இந்த விரக்திக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் இந்த கோட்பாட்டோட மையமே. இதுக்கான தீர்வு ரொம்பவே சிம்பிள். எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற ஒரே ஒரு வீக் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த ஒத்த புள்ளி தான் மொத்த சிஸ்டத்தோட வேகத்தையே கட்டுப்படுத்துது. அப்போ இந்த தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், அதாவது டிஓசினா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ப்ராசஸ்ல இருக்கிற வீக்கான பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு அதுல மட்டும் நம்ம முழு கவனத்தையும் செலுத்துறது. அப்படி செஞ்சா மொத்த சிஸ்டமும் தானா மேம்படும். அவ்வளவுதாங்க விஷயம். இந்த கோட்பாட்டோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில இருக்கு. ஒரு இரும்பு சங்கிலிய கற்பனை பண்ணிக்கோங்க. அதோட பலம் எதுல இருக்கு? அதுல இருக்கிற 100 வளையங்கள்லையா? இல்ல, அதுல இருக்கிற ஒரே ஒரு பலவீனமான வளையத்துல தான் அதோட மொத்த பலமும் இருக்கு. அந்த உரலிங் கறந்தா மொத்த சங்கிலியும் வீண்தான். அதே கணக்கு தான் எல்லா இடத்துலயும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த முக்கியமான தடை புள்ளிய, அதாவது இங்கிலீஷ்ல சொல்ற பாட்டில் நெக்க எப்படி நம்ம வேலையில கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாட்டில் நெக், அதாவது தடை புள்ளிங்கிறது ஒரு சிஸ்டம்லயே ரொம்ப மெதுவா வேலை செய்யற ஒரு பகுதி. ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா புரியும். வெவ்வேறு சைஸ்ல பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வழியா தண்ணி போகுது. எந்த பைப் ரொம்ப சின்னதா, அதாவது குறுகலா இருக்கோ அந்த வேகத்துல தானே மொத்த தண்ணியும் வெளியே வரும். மத்த பைப் எவ்வளோ பெருசா இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. அதே தாங்க இங்கேயும். இன்னும் சில உதாரணங்கள் பார்க்கலாம். ஒரு ஃபேக்டரியில ஒரே ஒரு மிஷின் மட்டும் ரொம்ப ஸ்லோவா வேலை செஞ்சா என்ன ஆகும்? மத்த எல்லா மிஷினும் ஜெட் வேகத்துல வேலை செஞ்சாலும் அந்த ஒரு மிஷினால மொத்த உற்பத்தியும் குறைஞ்சிடும். இது எது மாதிரி தெரியுமா? ஒரு காஃபி ஷாப்ல ஒருத்தர் மட்டும் ரொம்ப மெதுவா காஃபி போட்டா வெளியில பெரிய கியூ நிக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். இந்த தடைகள் பாத்தீங்கன்னா பலவிதமா இருக்கலாம். அது ஒரு பழைய மிஷினா இருக்கலாம், இல்ல போதுமான ஆட்கள் இல்லாததா இருக்கலாம். சில சமயம் மூலப்பொருள் கிடைக்காம போகலாம். ஏன், ஒரு கம்பெனியோட பாலிசி கூட ஒரு பெரிய தடையா இருக்க முடியும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தடைகள் பல வடிவங்கள்ல வரலாம். ஓகே, இப்போ நாம இந்த கோட்பாட்டோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது இந்த தடைகளை எப்படி சரி பண்றதுன்னு ஒரு சிம்பிளான 5 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. அதை தான் பார்க்க போறோம். இந்த 5 படிகளையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல்ல அந்த தடை எதுன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அந்த தடைய ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம அதோட முழு திறனுக்கும் வேலை வாங்கணும். மூணாவது, மத்த எல்லா வேலைகளையும் இந்த முக்கியமான தடைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மாத்தி அமைக்கணும். அதாவது அந்த தடைக்கு வேலை வந்துட்டே இருக்கணும். நாலாவது, அந்த தடையோட திறனை அதிகப்படுத்தணும். ஒரு புது மிஷின் வாங்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா 5வது, ஒரு தடையை சரி செஞ்சதும் வேலை முடியல, அடுத்த தடை எதுன்னு கண்டுபிடிச்சு இதே ப்ராசஸை திரும்பவும் ஆரம்பிக்கணும். இது ஒரு தொடர்ச்சியான முன்னேற்றம். இந்த 5 படி செயல்முறையை நாம பயன்படுத்தினா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு இப்ப பார்க்கலாம். நாம அந்த ஒரு தடைப்புள்ளியை சரி செய்யறப்போ ஒட்டுமொத்த சிஸ்டம்லயுமே ஒரு மேஜிக் மாதிரி நல்ல மாற்றங்கள் தெரியும். உற்பத்தி அதிகமாகும், வேலைகள் எங்கேயும் தேங்காம ஒரு நதி மாதிரி சீரா போகும், வாடிக்கையாளர்களுக்கு நாம சொன்ன நேரத்துக்கு வேகமா டெலிவரி செய்ய முடியும். இந்த டிஓசி முறையை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் வேலையோட வேகம் எப்படி அதிகரிச்சிருக்குன்னு பாருங்க. இது ஏதோ சின்ன முன்னேற்றம் கிடையாது, ஒரு பெரிய பாய்ச்சல். அந்த ஒரே ஒரு தடைப்புள்ளியில கவனம் செலுத்துறது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இதிலிருந்தே நமக்கு நல்லா புரியுது. ஆக நம்ம இவ்வளவு நேரம் பேசினதோட முக்கியமான ஒரே கருத்து இதுதான். நீங்க உண்மையிலேயே வேகமா முன்னேறணும்னு நினைச்சா எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி வேலை செய்யாம முதல்ல அந்த ஒற்றை தடைப்புள்ளியை கண்டுபிடிச்சு சரி பண்ணுங்க. அது போதும். இப்போ கடைசியா ஒரு கேள்வி, ஆனா இது உங்களுக்கான கேள்வி. உங்க வேலையிலயோ இல்ல உங்க வாழ்க்கையிலயோ நீங்க நாளைக்கே சரி செய்யக்கூடிய அந்த ஒரு தடைப்புள்ளி எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை கண்டுபிடிச்சு நீங்க சரி செஞ்சீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய மாற்றங்கள் நிச்சயம் வரும்.